சென்னை ஐஐடி வளாகத்தில் மாணவியை கட்டையால் தாக்கி முடியை பிடித்து இழுத்து வடமாநில கூலி தொழிலாளி பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சசிதரன். வணக்கம் சசிதரன். இந்த சம்பவமானது எப்போது நடைபெற்றது? இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட வடமாநில கூலி தொழிலாளி மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? இது தொடர்பான முழு விவரங்கள். சென்னை ஐஐடி வளாகத்தில் பணிபுரியக்கூடிய கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கட்டையை காட்டி மிரட்டிய அந்த பாலியல் தொல்லையில் ஈடுபட்ட வடமாநில நபரை கோட்டூர்புரம் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை ஐஐடி வளாகத்தில் 20 வயது இளம்பெண் தற்போது இங்கே பயின்று வருகிறார். இளங்கலை பயின்று வரக்கூடிய அந்த மாணவி நேற்று இரவு பாடம் முடித்துவிட்டு வெளியே வந்தபோது அதே பகுதியில் கூலி தொழிலாளராக பணிபுரியும் மேற்கு வங்காள மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபர் அந்த மாணவியை கட்டையை காட்டி மிரட்டி பாலியல் தொல்லைக்கு இழுத்து சென்றிருக்கிறார். தலை முடியை இழுத்து சென்று அந்த பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். அங்கிருந்து கூச்சலிடவே அவர் அங்கிருந்து தப்பிவிட்டு சென்றிருக்கிறார். உடனடியாக அந்த பெண் அங்கிருந்து ஓடி வந்து காவலாளிகளிடம் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். காவலாளிகள் அளித்த புகாரின் பேரில் அரை மணி நேரத்திற்குள்ளாக கோட்டூர்புரம் காவல் நிலைய போலீசார் விரைந்து வந்திருக்கிறார்கள். ஐஐடி வளாகத்திற்குள்ளவே மறைந்திருந்த அந்த நபரை கைது செய்தார்கள். அவர் உள்ளே மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உணவகத்தில் வேலை புரிந்து வருவதாகவும் நேற்று உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் வேலைக்கு வரவில்லை என விடுமுறை எடுத்துவிட்ட பின் இவர் மாலை இருள் சூழ்ந்த நேரம் பார்த்து இந்த பெண்ணை பாலியல் தொல்லைக்கு திட்டமிட்டு முன்பு பல நாட்களாக அவர் காத்திருந்து திட்டமிட்டு இந்த போன்று பாலியல் தொல்லையில் ஈடுபட்டிருப்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அந்த 22 வயதுடைய ரோஷன் குமார் என்பவரை தற்போது போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பெண் பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் கோட்டூர்புரம் போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவம் ஐஐடி வளாகத்துக்குள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி சசிதரன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.